சிறைச்சாலைகளுக்குள் போதைப்பொருள் உள்ளிட்ட பல குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அனுப்பப்படுவதற்கான காரணம் அவர்களை அங்கே புனர்வாழ்வளித்து மீண்டும் சிறந்த பிரஜைகளாக சமூகமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். ஆனால் கடந்த காலம் முழுவதும் சிறைச்சாலைகளிலே இந்த புனர்வாழ்வு செயற்பாடுகள் உரிய முறையில் நடைபெற்றதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்திலே போதைப்பொருள் கடத்தல், சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு பலர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட வரலாறு இந்த நாட்டிலே இருக்கின்றது. அதிகாரிகளும் அதனை உறுதிப்படுத்துகின்றார்கள். ஆகவே சிறைச்சாலைக்கு செல்கின்ற சாதாரண கைதிகள் கூட சிறைச்சாலைக்குள் பரிமாறப்படுகின்ற போதைப்பொருள் காரணமாக அவர்கள் அந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களாக மீண்டும் சமூகத்தில் வந்து இணைகின்ற ஒரு பாரதூரமான ஒரு நிலைமை தான் கடந்த காலம் முழுவதுமே இடம்பெற்றிருந்தது. அந்த அவ்வாறான ஒரு நிலைமை தான் காணப்பட்டது. தற்போது அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றதன் காரணமாக இந்த புனர்வாழ்வு செயற்பாடுகள் ஓரளவுக்கு முறையாக இடம்பெறுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே எமது நாட்டின் சிறைச்சாலை கட்டமைப்பு பல வருடங்களாக மறுசீரமைக்கப்படாமல் இருக்கின்றது. இதுவும் கூட இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே பல்வேறு நோக்கங்கள் காரணமாக வெளியில் இருக்கின்ற சிலர் இவ்வாறான சம்பவங்களை உருவாக்குகின்றார்களா, திட்டமிட்ட வகையிலே இந்த சம்பவங்கள் இடம்பெறுகின்றதா என்ற சந்தேகம் கூட இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், இந்த அமைதியின்மைகளில் சிக்கி உயிரிழக்கும் கைதிகள் அவர்கள் ஏன் எதற்காக தாங்களின் உயிர்களை இவ்வாறு இழக்கின்றோம் என்பதை கூட அறியாமல் அவர்கள் இறக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அதிகாரிகளுக்கும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். நாட்டிலே இருக்கின்ற இந்த அபாயகரமான அந்த போதைப் பொருளை ஒழிக்கும் அதே நேரத்திலே சிறைச்சாலைகளில் இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்களின் உண்மை நிலையை கண்டறிந்து இவை மீள நிகழாமல் இருப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம்.